பிரெஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா விமென் வந்து இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். பட் இது வந்து ஈஸியாக இல்லை எல்லாருக்கும் ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கானா இல்லை. பிரெஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் மம்க்கு ஒரு லேர்னிங் இருக்குது அண்ட் பேபிக்கு ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன வந்து பொசிஷன்ஸ் இருக்குது, எப்படி கரெக்டாக லேட்ச் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ரொம்ப தூரம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நிறையா நேரம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆர் எப்போ நம்மளுக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஒரு பேசிக் விஷயங்கள் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே, அதாவது குழந்தை வரத்துக்கு முன்னாடியே பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க ஆர் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே இருக்காது.